சாய்ராம். கபர்டே டைரி. பாபாவின் அன்பு பக்தன் பாபு. 7/12/1911. கடந்த இரவு நான் நன்றாக தூங்கினேன். எனது மனைவியும் மகனும் பீஷ்மாவிடம் சௌகரியமாக தங்கி உள்ளார்கள். விஷ்ணுவும் இங்கு உள்ளார். இன்று ஏராளமானவர்களுக்கு உணவளித்தோம். இந்த இடத்தின் முறையான நியதி முறைகளுக்குள் நான் பழக்கமாகிவிட்டேன். சாயி மகராஜ் வெளியே செல்லும்போது நான் அவரை வணங்கினேன். பின்னர் அவர் மசூதிக்கு திரும்பிய போதும், மீண்டும் மாலையிலும், பின்னர் மீண்டும் அவர் சாவடிக்கு துயில செல்லும் போதும் வணங்கினேன். பஜனை பூஜை சற்று குறைவாக உள்ளது. ஷேஜ் ஆரத்தியிலிருந்து நாங்கள் திரும்பிய பிறகு பீஷ்மா தமது வழக்கமான பஜனையை செய்தார். திரு தோசரும் சில பாடல்களை பாடினார். சில தாமே இயற்றியது மற்றும் கபீர் தாஸ்கனு முதலியோரது பாடல்கள். தாஸ்கனுவின் மனைவி பாயா சென்ற வருடம் இங்கு இருந்தார். தற்போது அவரின் தந்தையார் வீட்டில் உள்ளார். இரவு நெடுநேரம் வரை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இரவு மாதவராவ் தேஷ்பாண்டே எங்களிடம் கூறினார். தாத்தா கேஸ்கரின் சகோதரி மகன் பாபு என்பவர். சாயி மகராஜ் அவனிடம் மிகவும் அன்புடன் இருந்தார். இந்த பாபு இறந்து விட்டான். மகராஜ் இன்றளவும் அவனை நினைவில் கொள்கிறார். பம்பாயில் வழக்கறிஞர் தொழில் செய்யும் திரு மொகேஷ்வர் விஸ்வநாத் பிரதான் என்பவர் சாயி மகராஜை தரிசிக்க வந்தார். அவர் மனைவியை கண்டவுடன் சாயி மகராஜ் அவள்தான் பாபுவின் தாயார் என்று கூறினார். பின்னால் அவள் கருவுற்றாள். பம்பாயில் அவள் பிரசவித்த அதே நாளில் சாயி மகராஜ் தமக்கு வலி ஏற்பட்டுள்ளதாகவும், இரட்டையர்கள் பிறப்பார்கள் என்றும், அவர்களுள் ஒருவர் இறந்து விடுவார் என்றும் கூறினார். இம்மாதிரியாகவே நடைபெற்றது. திருமதி பிரதான் தமது இளம் புதல்வனுடன் இங்கு வந்தபோது சாயி மகராஜ் அவனை தமது மடியின் மீது எடுத்து வைத்துக்கொண்டு, நீ இங்கு வந்துவிட்டாயா என்று கேட்டார். 2 மாத குழந்தை தெளிவாக ஆம் என்று பதில் கூறியது. ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.